லைஃபோட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கும். என்னென்னா, ஒரு எதிர்பார்க்காத ஒரு அன்போ, இல்லை எதிர்பார்க்காம யாராவது நம்ம மேலே ஒரு கேர் கொடுக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் வந்து இட் இஸ் மோர் தென் வி டிசர்வ் அப்படின்னு நமக்கே தோணும். ஈவன் இட் இஸ் அ சிங்கிள் காஃபி, கப் ஆஃப் காஃபி. எனக்கு இன்றைக்கி ஒன்று நடந்தது. என்னென்னா, நான் ஒர்க் பண்ணுற இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ த பர்சன் நெக்ஸ்ட் டு மீ வாஸ் தே வர் கோயிங் ஃபார் அ பிரேக். ஸோ அவங்க பிரேக் கிளம்புறாங்க அப்படின்னும்போது நான் இங்கே சைலண்ட்டாக உட்காந்துட்ருந்தேன். பார்த்துட்டு இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு தே டோன்ட் லிட்ரலி லைக் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. எனக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுத்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஓகேங்களா? லைக் நமக்கு அது பண்ணணும், அது எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. லைக் பிடிச்சிருந்தது தாண்டி அவங்க என்னோட சீனியர், ரொம்ப சீனியர். அண்ட் தென் தே வேர் ஸோ மச் ரொம்ப இதில் எப்படி சொல்கிறது, எனக்கு அதை பண்ணணும்னு அவங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. அவங்க மட்டும் இல்லை, அது மாதிரி நம்ம லைஃப்பில் இவங்க நமக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லாமல் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு ஹெல்ப்போ, இல்லை நம்ம ஒரு சின்ன கேரோ, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறது கூட இட் இஸ் சம்திங் ஃபீல்ஸ் லைக் கடவுளாக பிளான் பண்ணி கொடுத்ததா அப்படின்லாம் தெரியாது. பட் ரொம்ப வந்து ஹார்ட் டச்சிங்காக ஃபீல் ஆகும். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெட் மீ நோ ஈச் அதர். இந்த மாதிரி நீங்களும் ஒரு எமோஷ்னலான பர்சனா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ.